வணக்கம். ரைச்சர் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு பாடல் காப்புரிமை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குங்க. இது நான் ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கேன். அது சம்பந்தப்பட்ட வகையில் நீதிபதி ஒரு கேள்வி கேட்குறார். இளையராஜாட்ட கேட்கிறார், வக்கீல் மூலமா கேட்கிறார். அதாவது இளையராஜாவோட வக்கீல்கிட்ட நீதிபதி கேட்கிறார், இளையராஜா தன்னுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஒரு பாடல் அப்படின்னா பாடகர் உண்டு, இசையமைப்பாளர் உண்டு, கவிஞரும் உண்டு. இந்த மூணையும் சேர்ந்து தயாரிச்ச அந்த தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். அவரும் 4 பேர் உண்டு. ஒரு பாடலுக்கு 4 பேர் உண்டு. அந்த 4 பேர் இருக்கிறாங்க. அதை விட்டு போட்டு இந்த பாடல் எனக்கு மட்டும்தான் சொந்தமான சொல்லி இளையராஜா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல பாடலை எழுதிய அந்த கவிஞர்களும் சொந்தம் கொண்டாட உரிமை இருக்கு இல்லையா, அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு, ஒரு வாதத்துக்கு கேட்கிறாரு. ஆமா, அது சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கே ராஜன் அப்படிங்கிறவர் முந்தா நாள் கூட ஒரு பட விழாவில் பேசியிருக்காரு. அதாவது ஒரு பில்டிங், இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான், கூட்டு முயற்சி. ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. விநியோகஸ்த சங்கத்தினுடைய ஒரு தலைவர் கே ராஜன் ரொம்ப நெத்தியடியான ஒரு விஷயமா பேசியிருக்காரு. அதாவது ஒரு பில்டிங் இருக்கு, அதை கட்டுறோம். யாரு கட்டுறா? மேஸ்திரி கட்டுறாரு, கொத்தனாரு கட்டுறாரு, பிளம்பரு கட்டுறாரு, மற்றபடி எலக்ட்ரீஷியன் போடுறாரு, மற்றபடி சித்தாளு பெத்தாளு எல்லாம் இருக்கிறாங்க. கிரகப்பிரவேசம் அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல எல்லாம் விளங்கிடுவாங்க. அப்ப யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு எவன் காசு கொடுத்தாலும் அவன் தான் சொந்தக்காரன். அப்படிங்கும்போது ஒரு பாடல் என்பது தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை இன்னைக்கு கே ராஜன் பேசியிருக்காரு. ஆமா, இப்படி ஒரு சூழல்ல ஒரு பட விழாவில் படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு பட விழாவில் வைரமுத்து பேசிய, கவி பேரரசு வைரமுத்து பேசிய பேச்சு இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு. அதாவது ஒரு வாதம், நிறைய விஷயத்தை பத்தி பேசுறாரு அந்த பாட இதுல அந்த விழாவில் பேசிட்டு இந்த மாதிரி ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. அதாவது பாடல் பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனா பாடலும் பெரிது மொழியும் பெரிது, இரண்டும் கலந்ததான் ஒரு பாடல். சில நேரங்கள்ல பாடல் மொழியை முந்தி விடுகிறது, சில நேரங்கள் மொழி பாடலை முந்தி விடுகிறது. ஆமா, இதை புரிந்தவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானி. அருமையான பாயிண்ட் தானே. இதை எடுத்துக்கிட்டு அவருடைய இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரன் என்ன பண்றாரு, மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்து ஒரு பந்தாவ அரசியல் பின்னணிங்கிற எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப வைரமுத்துக்கு திமுக பின்னணி இல்லையா, கங்கை அமரனுக்கு பிஜேபியினுடைய பின்னணி இருக்கு. அதன் வெளிப்பாடு இளையராஜாவுக்கு எம்பி சீட் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்ப முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் இளையராஜா தனிப்பட்டவர் நிக்க வைக்க வேண்டியதானே? எதுக்கு கொள்ளைப்புறமாக உள்ளவளையும் ராஜ்யசபா சீட்டு மூலமா? புரியுது? அந்த அளவுக்கு தான் இளையராஜாவோட மதிப்பு. அவர் ஒரு ஒரு இசை அமைப்பாளர், அவ்வளவுதான். இசை ஞானிங்கிற ஒரு பட்டத்தை கூட கலைஞர் கொடுத்த பட்டம் தான். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது கவி பேரரசுகள் கூட வைரமுத்துக்கு கலைஞர் கொடுத்த பட்டம் தான். ஆளாளுக்கு பட்டம் கொடுத்து அவர் ஒரு நிலைப்பாட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாடல் என்று வரும்போது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? சம்பந்தப்பட்ட வழக்கு போயிட்டு இருக்கு. இதனாவது பரவாயில்ல, ஒரு 4-5 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முதல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட மிகப்பெரிய ஒரு வழக்கை போட்டு மிக பெருசா இளையராஜா அவரை தாறுமாறா, ஆமா, மிக கேவலமாக நடந்து கொண்டு அப்புறம் கடைசியில எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவரும் ஒத்து போகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல போறார். அதாவது இவருடைய பாடலை பாடினா இவருக்கு உடனே காசு கொடுத்துடணுமா? இசைதான் அமைச்சிருக்கிறார் இளையராஜா. பாடல் எழுதணுமா இல்லையா? ரோடு போட்டா போதுமா? பஸ் யாரு விடுவா? சரி, பஸ் விட்டா அதை உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அவங்க இருந்தா தானே பஸ்ஸை விட முடியும். அப்ப பாடல் எழும்போது 4 பேருக்கு சொந்தமான இவரு இசையமைப்பாளர், கவிஞன், ஒரு பாடகன், பிறகு தயாரிப்பாளர். ஆமா, இத்தனை பேருக்கு சொந்தம் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பாடல் என்று வரக்கூடிய சமயத்து எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய வாதத்தின் அடிப்படையில் வைரமுத்து பேசிய பேச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வைரலா போயிட்டு. ஒரே வார்த்தை. ஆமா, ஒரு சில நேரங்கள்ல பாடல் எழுதிய அந்த வரிகள் இசையை விட சில நேரங்கள்ல
மொழியை விட எழுதிய வரிகளை விட இசை முந்திவிடும். ஆமா, இதை புரிந்தவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானி. ரைட், ஓகே, நல்ல விஷயம் தானே. அப்போ வந்து ஞானி அப்படின்னா இளையராஜாவை மட்டும்தான் குறிக்குமா? இதை வந்து தாறுமாறா எடுத்துக்கொண்டு கங்கை அமரன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்து ஒரு பெரிய ரவுடி மாதிரி இனிமே வந்து விஜயகாந்த் செஞ்சார் பாருங்க சட்டமன்றத்தில், அது மாதிரி வந்து இனிமே வந்து ஆமா இளையராஜாவை பத்தி தப்பா பேசக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்லி போட்டு இனிமேல் அவர் பேசினால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்ன சந்திக்க முடியும்? என்ன, ஒரு சின்ன சாதாரண ஒரு தேசிய கட்சிக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கு ஒரு கங்கை அமரன் இருந்தார் அப்படின்னா அவர் இருக்கிறார் திமுக கழகம். இது மாநில கட்சி, அது தேசிய கட்சியாக இருக்கட்டும். ஆமா, தேசிய கட்சியாக இருக்கட்டும். இருந்தாலும் மிரட்டல் என்று வரக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அப்ப ஞானின்னா இசைங்க இளையராஜாவை மட்டும்தான் குறிக்குமா? கங்கை அமரன் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் வந்து கங்கை அமரன் வந்து தன்னுடைய அண்ணன் என்னும் பார்க்காம வந்து அவரை கேவலமாக பேசவில்லையா? மிக உண்மையிலே பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலேயே இளையராஜாவை தரக்குறைவாக பேசிய ஒரேயால் தான் தம்பி என்ற அந்த கங்கை அமரன் தான். ஒரு அண்ணன் என்று பார்க்காமல் மிக கேவலமாக பேசுறார். ஆமா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ரொம்ப அந்த பண்ணை புரத்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற புத்தகத்துல அவரே பயங்கரமா எழுதியிருக்கிறார். பெண்ணை பார்த்து வந்து எங்க அண்ணன் சொல்லு விடுவாரு, மது அருந்துவாரு, பல பாடல்களுக்கு அவர் படங்களுக்கு தடையாக இருந்தார், எனக்கு கூட தடையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஜாலம்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கு. அதே மாதிரி அவர் மேல அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அண்ணன் என்ன தம்பி, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற வார்த்தை. அந்த தருமதுரையில படத்துல ஒரு பாட்டு, ஒரு அற்புதமான பாடல், அந்த பாட்டையை நான் எழுதுனேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கங்கை அமரன் வைரமுத்து பேசி விட்டார் அப்படின்னு எப்படி குறை சொல்ல முடியும்? என்ன யோகி இது இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது வந்து இவரு அண்ணனை திட்டாம இருந்தா பரவாயில்ல, கண்டபடி திட்டியவர் ஒரு நேரம். ரெண்டு பேருக்கு கருத்து வேற்றுமை வந்து திட்டிய நேரத்துல வார்த்தை ஜாலங்கள் ஏகப்பட்டது. அப்புறம் பிறகு வந்து பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப வந்து தூக்கிக்கிட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன யோகி இது இருக்கு? அப்படியே பார்த்தாலுமே கூட வைரமுத்து வந்து இளையராஜாவை தரக்குறைவாக பேசியிருக்காரா? கிடையவே கிடையாது. இளையராஜா அப்படிங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணவே கிடையாது. அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு உண்மையா பார்க்கக்கூடிய அந்த பேட்டிய, அந்த பேசக்கூடிய அந்த பேச்சை பார்த்தா தெரியும். கங்கை அமரனுடைய வார்த்தைகள் வந்து மிக கேவலமாக கண்ணியம் குறைந்துதான் இருக்கிறது. ஆமா, ஏதாவது வந்து ஜால்ரா அடித்து முன்னேறியவன், மற்றபடி வந்து நன்றி கெட்டவன், இனிமே கலைஞர் கொடுத்த வீட்டுல தானே நீ இருக்க. கலைஞர் கொடுத்த வீடுன்னா அது அவரு விருப்பம். ஏன் உங்களுக்கு பிஜேபி வந்து இளையராஜாவுக்கு வந்து ஒரு பதவியை கொடுக்கலையா? இப்ப அதை வந்து வைரமுத்து கேவலமா பேசலாமா? கலைஞர் கொடுத்த இடம்னா அதுல வீடு கட்டியிருக்கிறாரு. இப்ப பிஜேபி வந்து இளையராஜாவுக்கு எம்பி ஒரு சீட்டு கொடுத்துருக்கிறாரு. அப்ப அது கேவலம் இல்லையா? அதாவது ஒரு நபரை வைத்து இன்னொரு நபர் முன்னேறுவது என்பது காலத்தின் கட்டாயமுங்க. நம்ம இளையராஜா எங்க வானத்திலே வந்துட்டாரா? அவரை தூக்கி விட்டவரை பஞ்சு அருணாச்சலம். சரி, அந்த பஞ்சு அருணாச்சலம் என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்டாரா, செவ்வாய் கிரகத்துல குதிச்சவரா? கண்ணதாசன் அறிமுகப்படுத்துறவரு, கண்ணதாசனை கூட இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துறவரு. இப்படி வருவதா வந்து சினிமாவுடைய உலகம். அது அடிப்படையில் எங்களால்தான் முன்னேறிவர் அப்படிங்கிற அளவுக்கு என்ன உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் ஒண்ணுமே. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல கம்யூனிஸ்ட் அந்த குழுவிற்கு வந்து நீங்கள் வந்து பாவலர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நீங்க இசை அமைத்தவர்கள் அப்படிங்கிறத பகிரங்கமானவங்க. இன்னைக்கு வந்து பிஜேபியில வந்து இருக்கிறீங்க. இதே வந்து நீங்க நன்றி கெட்டத்தனமா நடந்ததான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். கம்யூனிஸ்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு நன்றி நடந்திருக்கிறீங்க? இல்லையே. கம்யூனிஸ்ட் தான் உங்களை தூக்கி கொடுத்தது. ஆமா, சாப்பாட்டுக்கே காசு இல்லை அப்படின்னா துண்டேந்தி வந்து வசூலித்து இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் வந்து பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க, இசை நிகழ்வு நடத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில முன்னேறியவர்கள் தான் இசை அந்த பாவலர் வரதாஜர் சகோதரர்கள் அப்படிங்கிற கான்செப்ட். இப்படி சொல்றீங்க இல்லையா? அந்த பாவலர் தூக்கி விட்ட அந்த அவங்களுடைய அண்ணன் சொல்றீங்க, பாவலர் வரதராஜன். அவருடைய குடும்பத்தை நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, அந்த பையன் இளைய கங்கை அப்படிங்கிற பையன் கூட ரொம்ப மிக மோசமான சூழல்ல இருக்கிறார். ஆமா, இறந்து விட்டதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கிற சமயத்தை அவரை தூக்கி விட்டீங்களா? நீங்க எல்லாம் தான் நல்லா தானே இருக்கீங்க. உங்களை தூக்கிவிட்ட பாவலர் வரதராஜன் குடும்பத்தை நீங்க தூக்கி விட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். அவர் பாட்டு அமைதியா இருக்கு, அவரை சீண்டாது அப்படின்னா அவர் என்ன வார்த்தை சொன்னார் அப்படிங்கிற இளையராஜா அப்படிங்கிற வார்த்தையை வைரமுத்து உபயோகிக்கிறது.
அப்படின்னா ஞானி அப்படின்னா இளையராஜாவுக்கு மட்டும்தான் பொருமா? உலகத்துல எந்த ஞானியும் கிடையாது. ஏகப்பட்ட ஞானிகள் இருக்காங்க, ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. அது கூட இசை ஞானி அப்படிங்கிற பட்டம் கூட கலைஞர் கொடுத்த பிச்சையாகத்தான் கருத முடியும். கவி பேரரசு என்பது கலைஞர் கொடுத்த விருது. அதே மாதிரிதான் இசை ஞானி என்பது கலைஞர் கொடுத்த பிச்சை அது இளையராஜாவுக்கு. அந்த நன்றி இல்லாமல் இப்ப பிஜேபியில சேரக்கூடிய சூழல் இருக்குது. அவர்கிட்ட எம்பியா இருக்காருன்னா அப்புறம் அவரு நன்றி கெட்டத்தனமானவர் தானே. கவிப்பேரரசு வைரமுத்து நன்றி கெட்டவரா இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணு. அப்ப நீங்க நன்றி கெட்டத்தனமா நடந்துட்டு இருக்கீங்க. ஒன்னுட்டு நீங்க எந்த அளவுக்கு நன்றியோட நடந்துருக்கீங்க? கங்கை அமரனை பார்த்து நான் கேட்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை வைரமுத்து எப்படி நன்றி நடந்துருப்பாரு? புரியுதா? அதனால ஒருவரை வைத்து இன்னொருவருங்க, ஒரே வார்த்தை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் நீதிமன்றம் க்ளோசிங்க்கு வந்துடும். அதாவது ஒரே வார்த்தை, இளையராஜா பலரை மிரட்டி கொண்டு இன்றைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறார். என் பாடல் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இளையராஜாவுடைய பாடல் என்பது இசை மட்டும்தான். அந்த பாடலுக்கு இசை மட்டும்தான். எழுதியவன் கவிஞன், பாடியவன் பாடல், மூன்றையும் தயாரித்தவன் ஒருத்தர் இருக்கிறான். ஆமா, அவன் இன்னைக்கு அப்பாவையா இருந்த கே ராஜன் சொன்ன மாதிரி அவருக்குத்தான் பொருந்தும். அப்போ ஒரு படம் என்பது எல்லாம் காசு கொடுத்து முடிச்சிடறோம். பில்டிங் கட்டுற மாதிரி தான் கே ராஜன் சொன்ன மாதிரி. பில்டிங் கட்டுறப்ப கொத்தனாருக்கு காசு கொடுத்துறோம், பிளம்பருக்கு காசு கொடுத்துட்றோம், எலக்ட்ரீஷியனுக்கு காசு கொடுத்து, சித்தாளு பேத்தா எல்லாத்துக்கும் காசு கொடுத்துறோம். கிரக பிரவேசம் என்று வரக்கூடிய சமயத்தில் அந்த பில்டிங் யாருக்கு சொந்தமானது? மேஸ்திரிக்கா சொந்தமானது? அந்த பில்டிங் யாருக்கு சொந்தமானது? எலக்ட்ரீஷியனை சொந்தமானது. எவன் காசு போட்டு அவனுக்கு தான் சொந்தமானது. அதனால தயாரிப்பாளருக்கு தான் சொந்தமானது. அதனால ஆமா, உயர் நீதிமன்றம் ஐயா, நீதிபதி ஐயா அவருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த கேஸ் எங்கெங்க போனாலும் சரி இந்த கேஸை விடக்கூடாது. இளையராஜாவை ஆமா மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக யார் கருதினாலுமே சரி, ஞானியாக அவருக்கு நீதிமன்றம் அவருக்கு அறிவுரை ஊட்டி அவருடைய நிலைப்பாட்டில் அவரை திருத்த வேண்டும், அல்லது அவருக்கு மிகப்பெரிய சாட்டியடியை கொடுக்க வேண்டும் என்பதை பகிரங்கமான உண்மை. விடக்கூடாது இந்த விஷயத்தை. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை இளையராஜா என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? அந்த மனுஷன் அமைதியா நிதானமா போயிட்டார். அந்த ஒரு நன்றி உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கு. அதே நன்றி உணர்வு இளையராஜாவுக்கு இருக்குதா? ஏன் இவர் எழுதுனா இன்னைக்கு பாடலே எடுத்துங்கன்னா, அவர் எழுதுனா பொன்மாழை பொழுது வானம் எனக்கு ஒரு போதி மரம், அது நாளும் எனக்கு அது செய்திகள். ரைட், ஓகே. வார்த்தையும் முக்கியம், இசையும் முக்கியம். அதைத்தானே கவி பேரரசு அந்த படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற அந்த புத்தக இது பட வெளியீட்டு விழால பேசுறாரு. ஒரு நேரம் இசை முந்தும், ஒரு நேரம் மொழி முந்தும், இரண்டும் கலந்துதான் ஒரு பாடல். ஆமா, அதனால இதை புரிந்தவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானி. அருமையான சரியான வார்த்தை தானே, சரியான வார்த்தை தான், அற்புதமான ஒரு நீதியான ஒரு வார்த்தை. அதனால இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஆமா, சென்னை உயர் நீதிமன்றம் மற்றபடி எங்க அந்த கேஸ் எங்க போனாலும், உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி, இளையராஜாவுக்கு மிகுந்த ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது மிகப்பெரிய ஒரு சாட்டையடியான தீர்ப்பை இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஆமா, அதன் மூலமாக இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் இளையராஜா சம்பாதிக்க அந்த காசையெல்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் நீதிமன்றம். ஆமா, இதன் மூலமாக நீதிபதி ஐயா அவர்களும் நீதி அரசர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சொல்லிக் கொள்வது, ஆமா, இளையராஜாவுக்கு இதன் மூலமாக புத்தி புகட்ட வேண்டும். ஆமா, அவ யார்கிட்டெல்லாம் மிரட்டி காசை வசூல் பண்ணி வச்சுக்க அத்தனை பிரித்து கொடுக்க வேண்டும். ஆமா, பாடகருக்கும் கொடுங்க. ஒரு பாடல்னா பாடகருக்கு அதுல உரிமை உண்டு. ஏன் உரிமை இல்லையா? எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடுறாரு, மனோ பாடுறாரு, இளையராஜாவை இசையில டிஎம்எஸ் பாடுறாரு, அவங்க குடும்பத்துக்கு கொடுங்க. அதே நேரத்தில் தயாரிப்பாளர் என்ன அவன் அப்பாவியா? தயாரிப்பாளர் காசு போடலைன்னா எங்க இசைஞானி வர முடியும், இங்க இளையராஜா வர முடியும், இங்க கவி பேரரசு வர முடியும், வைரமுத்து எங்க வர முடியும், மனோ எங்க வர முடியும், எஸ்பி பாலசுப்ரமணியன் என்ன வர முடியும், டிஎம்எஸ் எங்க வர முடியும்? வர முடியாது. தயாரிப்பாளர் முக்கியம். அப்ப இந்த தீர்ப்புல, இந்த வழக்குல நீதிமன்றம் சரியான தீர்ப்புல கரெக்டா சொல்லணும். தயாரிப்பாளர்களுக்கு தான் ஃபுல் உரிமை உண்டு. ஆமா, தயாரிப்பாளருக்கு தான் ஃபுல் உரிமை. யாருக்கும் காசை வாங்கிட்டு எல்லாம் வெளியே போயிடணும். ஆமா, கே ராஜன் சொன்னதை போல அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆமா, இந்த விவாதத்துக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை நீதிமன்றம் வைக்க வேண்டும். இளையராஜாவுக்கு மிகப்பெரிய சாட்டையடியை கொடுக்க வேண்டும். அதை குறிப்பாக கங்கை அமரன் போன்றோர்கள்லாம்
பேதலித்து போகக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய மிக பகிரங்கமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.